Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மூணு பேருக்குமே சேர்ந்து இந்த ஒரே வீடியோவில் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தனித்தனியாக போடாமல் ஒரே வீடியோலேயே நான் உங்களுக்கு தந்திருக்கேன். 10th ஸ்டாண்டர்டுக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது, 11th ஸ்டாண்டர்டுக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது, அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு முப்பெரும் விழா அப்படின்ற மாதிரி முப்பெரும் வகுப்புகளுக்கு நான் வந்து இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் வந்து படிச்சுக்கிறீங்க. ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 கிளாஸஸ்மே ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் தாண்டி இது வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டது கிடையாது. ஸோ நீங்கள் அதை மட்டும் தரவாக படிச்சிங்கனாவே கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், நான் அதில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒவ்வொரு இயல்லையும் இப்போ 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 இயல் போர்ஷன், 11th 12th 5 இயல். சரியா, 11th 5 இயல் தான், 12th 5 இயல் தான். இந்த ஒவ்வொரு இயல்லையும் உங்களுக்கு அந்த இயல் முடியக்கூடிய இடத்துல பின்னால் வந்து புத்தக வினாக்கள் இருக்கும். சரியா, ஒரு மதிப்பெண் வினா, பலவுள் தெரிக இருக்கும், அப்புறம் குறுவினா இருக்கும், சிறுவினா இருக்கும், நெடுவினா இருக்கும், அப்புறம் திருக்குறள் பகுதி இருக்கும். திருக்குறள் பகுதியில் உங்களுக்கு குறுவினா சிறுவினாலாம் இருக்கும், நெடுவினா இருக்கும், பலவுள் தெரிக இருக்கும். அதுக்கப்புறம் இலக்கண தேர்ச்சி கொள் வினாக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போக மொழிப்பயிற்சி வினாக்கள் இருக்கும். ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இந்த தமிழில் வந்து கேள்விகள் வந்து இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, அந்த ஒவ்வொரு இயலுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த புத்தக வினாக்கள், குறுவினா சிறுவினா நெடுவினா, இதில் எதெல்லாம் முக்கியமானது. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன். சரியா, குறுவினால எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமானது, சிறுவினாவில் எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமானது, நெடுவினாவில் எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமானது அப்படின்ற அந்த கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் தரவா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் அந்த சாய்ஸஸில் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே அவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். சரியா, ஸோ அதனால் முழு நம்பிக்கையோட இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. இப்போ இயல் 1 10th பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் கேள்வி எண் 1, 2, 5. சிறுவினாவில் கேள்வி எண் 1, 4. நெடுவினாவில் கேள்வி எண் 1, 2. சரியா, 10th. அடுத்து 11th இயல் 1ல் குறுவினாவில் 1, 3, 4. சிறுவினாவில் 2, 5. நெடுவினாவில் 1, 2. அதே போல் 12th குறுவினாவில் 1, 2, 3. சிறுவினாவில் 1, 2. நெடுவினாவில் 1, 2, 3. சரியா, இது இயல் 1ல். அடுத்து இயல் 2ல் 10th குறுவினாவில் கேள்வி எண் 2, 5. சிறுவினாவில் கேள்வி எண் 2. நெடுவினாவில் கேள்வி எண் 1, 2. அடுத்து 11th குறுவினாவில் கேள்வி எண் 1, 2, 3, 4. சிறுவினாவில் கேள்வி எண் 1, 3, 4. நெடுவினாவில் கேள்வி எண் 2, 3. அடுத்து 12th குறுவினாவில் கேள்வி எண் 1, 4. சிறுவினா கேள்வி எண் 3, 2, 3, 4. நெடுவினாவில் கேள்வி எண் 2, 3. ஓகேவா. நெக்ஸ்ட் இயல் 3ல் குறுவினாவில் 10th கேள்வி எண் 1, 4. சிறுவினாவில் 1, 4. நெடுவினாவில் 1, 2. அடுத்து 11th இயல் 3ல் குறுவினாவில் 1, 2, 4. சிறுவினாவில் 1, 2, 5. நெடுவினாவில் 2, 3.
அதே 12க்கு இயல் 3ல் குருவினாவில் 1 2 3, சிறுவினாவில் 1 2 5, நெடுவினாவில் 2 3. அடுத்து இயல் 4 10க்கு இயல் 4ல் குருவினாவில் 3 4, சிறுவினாவில் 1 2, நெடுவினாவில் 3. அதே 11க்கு இயல் 4ல் குருவினாவில் 1 2 3, சிறுவினாவில் 2 3, நெடுவினாவில் 1 3. அடுத்து 12க்கு இயல் 4ல் குருவினாவில் கேள்வி எண் 1 2 3 4, சிறுவினாவில் 1 3, நெடுவினாவில் 3. அடுத்து இயல் 5ல் 10க்கு குருவினாவில் கேள்வி எண் 1 2 4, சிறுவினாவில் 1 4, நெடுவினாவில் 1 2. அடுத்து 11க்கு குருவினாவில் 1 2 4, சிறுவினாவில் 1 2 5, நெடுவினாவில் 1 2. 12க்கு இயல் 5ல் குருவினாவில் 1 2 3, சிறுவினாவில் 1 2 3, நெடுவினாவில் 2 3. ஸோ 11க்கும் 12க்கும் 5 5 இயல் தான், சரியா? 10க்கு மட்டும்தான் 6 இயல். 6வது இயலில் குருவினாவில் 1 2 3 4 5, சிறுவினாவில் 1 4, நெடுவினாவில் 1 2 3. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு தமிழுக்கான முக்கியமான வினாக்கள். குருவினா, சிறுவினா, நெடுவினா. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படிச்சுங்க. ஒன்று கூட ஒமிட் பண்ண வேணாம், சரியா? நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொஸ்டின் நம்பர் சொல்லியிருக்கோமோ அதில் புக்கில் பின்னால் உங்களுக்கு என்னென்ன ஆர்டரில் இருக்குதோ அந்த ஆர்டரில் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் 10th தமிழில் இதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லா கொஸ்டின்ஸையுமே அட்டன் பண்ண முடியும். குருவினாவாக இருந்தாலும், சிறுவினாவாக இருந்தாலும், நெடுவினாவாக இருந்தாலும் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய வினாக்களில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிற மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.